சொல்றேன் விஜய்க்கு போட சொல்லி அவங்க தாத்தா கிட்ட சத்தியம் பண்ணுங்க நீங்க டிவி கேக்குதான் போடணும். நானும் 2-3 வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். இதுல ஒரு உண்மை என்னன்னா இல்ல இப்ப நம்மளே ஒரு நாளைக்கு எத்தனை சத்தியம் பண்ணுவோம் எல்லாம் சொல்றது என்னடா இது சும்மா அது இல்ல ப்ரோ, அது இல்ல ஒரு பேரன் சொல்றான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாண்ட்ல கூட போடுற மாறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒரு 2-3 இன்டர்வியூ திருச்சி கிழக்குல கூட ஒரு 2-3 இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க. 2-3 தாத்தா கொடுத்ததெல்லாம் நான் விஜய்க்கு போடலான்னு இருக்கேன்ப்பா, என் பேரன் வந்து விஜய்க்கு போடுன்னு கேட்டிருக்கிறான், அவருக்கு தான்ப்பா போடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க சின்ன சின்ன பசங்களே. ஆமா ஆனா உண்மைதான் என்ன கேட்டா. ஆனா இப்போ சொல்லு பார்ப்போம். இல்ல ஒரு இன்னும் அந்த பணம் டிரான்சாக்ஷன் எது நடந்தாலும் எது வந்துட்டு இது பண்ணாலும் பணத்தை வாங்கிட்டு நம்மளுக்கு ஓட்டு போடுறது வந்துட்டு அது நம்ம ஆள் சொன்னது அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா பணம் வாங்காத, பணமே நீ வாங்காதுன்னு சொன்னா நம்மளால வந்துட்டு பூமராக்கி இருப்பானுங்க. பணத்தை வாங்கிக்கங்கன்றதே அது ஒரு நல்ல விஷயம் தான். அதானே உழைச்சு சம்பாதிச்ச காசா இல்லதான் இல்ல அவன் சொத்தை வித்து தரானா, அதுவே எல்லாமே அதான் பொள்ளாச்ச காசு தானே. அதான் அவர் வேற நம்மளோட பிச்சைக்காரனா இருக்கிறாரு, அவர் எங்க சொல்றீங்க? அதெல்லாம் இல்ல, அதான் சொல்ல முடியாதுதான். சொல்லு சொல்றேன் நானு. அவர் ஃப்ரீயா விட்டா அவரே கீழே வந்து எல்லாரையும் பாப்பாருன்னு தோணுது. அவர் தொல்லை பண்ணாம ஃப்ரீயா கேப் நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஹெட் வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு நல்ல மனசு உள்ளதுனால கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய போலீஸ் பார்த்தேன் ப்ரோ. ஆனா இத்தனை வாட்டி நான் பார்த்ததே இல்ல. போலீஸ் பாதுகாப்பு இந்த வாட்டி சிறப்பா இருந்தது. ஆமா சிறப்பா இருந்துச்சு, உண்மையா பாராட்டியா இருக்கும். அதெல்லாம் நம்ம நல்லா செய்ய பாராட்டதான் போறோம். அவனுங்க என்ன சொல்றது, கொத்தடிமைக்கு ஜால்ரா அடிச்சுன்னு இருந்தா என்ன பண்றது. ஆனா இன்னைக்கு நம்ம எதுவும் அவங்க குரலா சொல்லக்கூடாது. போலீஸ் பயங்கரமா பாத்துக்கிட்டாங்க. இது எப்படி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்குமா இப்படிதான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு, அவங்களா மனசு திருந்தி வந்து பாத்துக்கிறாங்க. இந்த ப்ரோ போலீஸ் கமிஷன்லயே 2-3 நல்லவனுங்க யாருன்னா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாரு. எப்படி இருந்துச்சு தரணி ப்ரோ, சொல்லுங்க இன்னைக்கு பார்த்தது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு? அதான் ப்ரோ, அண்ணன் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி தீவிரமான பிரச்சாரத்தை எடுத்தா நம்மளுக்கு வந்து அதிக பதமான ஓட்டு நம்ம வந்து சாலிடா எடுக்கலாம். இப்ப நம்ம கேடர்ஸ் மாத்தவே முடியாது. பொதுமக்கள் ஓட்டை தான் இப்ப நம்ம பக்கம் திருப்பணும். அந்த பொதுமக்கள் ஓட்டை திருப்புறதுக்கு ஒரு பர்செப்ஷன் உருவாக்கணும். இங்க பாருங்க, நம்ம இந்த கூட்டத்தை வச்சு சில பேர் ஓட்டு அதிகமா போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கூட்டம் அதிகமா வருது, ஓட்டு போட்டுருவாங்க, அடுத்த சிம்மி இவரை கூட தான் இருப்போம், இவர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. சில பேர்லாம் நியூட்ரலா இருக்கவங்க. நம்ம வந்து பிரச்சாரம் பண்ண போதான் அந்த ஒரு பப்ளிக் மைண்ட்ல ஓடும்ல கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு, இவருக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு, இவர் தான் வருவார் போல, ஓரளவுக்கு இவருக்கு எந்த கரப்ஷன் எதுவுமே இல்ல, நல்லதும் பண்ணுவாருன்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டையும் போட வாய்ப்பு இருக்கு அதிகமா. அது ஒண்ணு இருக்கு. அதான் ப்ரோ, நம்ம கிட்ட சாலிடா 1.5 தொண்டர்கள் இருக்காங்க நம்ம கிட்ட. அதுல நீங்க மினிமம் ஒரு 70% வச்சா கூட ஒன் வந்துருச்சு. ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம் ஓட்ஸ். நம்ம ஓட்டு வாங்க போறோம், அது தெரிஞ்சிருச்சு. ஓட்டு வாங்க போறோம், நம்ம எத்தனை சீட்டா கன்வெர்ட் பண்ண போறது மட்டும் தான் நம்மளோட கேள்வி. நம்மளுக்கு ஓட்டு இருக்கு, ஓட் பேங்க்லாம் இல்லாமலாம் கிடையாது. நம்மளுக்கு நிறைய நல்ல ஓட் பேங்கே இருக்கு. அது எப்படி நம்ம நல்லா கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணி அதை சீட்டா கன்வெர்ட் பண்றோம்னு தான் மேட்டரே, வேற எதுவும் கிடையாதுங்க. நம்ம இப்படி கணக்கெல்லாம் பண்ணணும், தொண்டர்கள் இருக்காங்க அப்படிலாம் கணக்கு பண்ணாங்க. நம்ம ஒருத்தரால எத்தனை பேர் இது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிதான் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கணக்கு பண்ணி அப்படிதான் இன்க்ரீஸ் ஆகும். பகல் கனவுல இருக்க மாதிரி இருக்கும். இல்ல நம்ம கிட்ட ஒரு சாலிடான பேஸ், இப்போ ஒரு ஆக்சுவல் பேஸ்ல இருந்து எடுக்கணும்னு பார்த்தா நம்ம அபிஷியலாவே 1.3+ சொல்லியாச்சு, வந்திருக்கு கேடர்ஸ் இவ்வளவு தூரம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம கேடர் அந்த நம்ம கட்சியோட உறுப்பினர் கார்டு வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்மளுக்கு தான் தெரியும். நான் 2 நாள் உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தேன். அப்படி வாங்குறவன் ஓட்டு போடாமல போறான் சொல்லுங்க? அப்படி வாங்குறவன் மினிமம் ஒரு 80% போட்டுருவான்னு வச்சுக்கோங்க. நான் குறைஞ்சபட்சம் 80% சொல்றேன். அது இல்லாம ஒவ்வொருத்தனால ஒருத்தர் கன்வெர்ட் பண்ண முடியும். ஒருத்தரை கன்வெர்ட் பண்ணா போதும்.
நம்ம அண்ணனுக்காக நம்மளோட நம்மளோட பாலிசிஸ் இவங்களோட ஆன்டி இன்கம்சி எடுத்து நம்ம பேசினாலே போதும். ஒருத்தரை கன்வெர்ட் பண்ணாலே போதும், நம்ம சிங்கிள் மெஜாரிட்டியில வரலாம். அவங்க பழைய வாக்குறுதியும் புதிய வாக்குறுதியும் காமிச்சாலே போதும். என்னடா டேட்டை மட்டும் மாத்தி கொடுத்துருக்கீங்கன்னு அவங்களே ஓட்டு போட்டு. சில கொத்தடிமைகளை மட்டும் மாத்த முடியாது. அவங்கள விட்டுட்டு நியூட்ரலா இருக்கவங்க, சரி எதனா சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸை நம்ம சீக்கிரம் அட்ராக்ட் பண்ண முடியும். ப்ரோ அட்ராக்ட் பண்ணி சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிடலாம். இருக்கானுங்க ப்ரோ, அவனுங்கள மாத்தலாம். நாலேஜபிள் கொத்தடிமை. நீ என்ன சொன்னாலும் முட்டு கொடுப்பேன்ற. இல்ல ப்ரோ, இல்ல நான் பாத்திருக்கேன். நாலேஜபிள் கொத்தடிமையை நான் பாத்திருக்கேன். படிச்ச முட்டாள் சொல்லுவாங்கல்ல, அவங்கதான். நான் இன்னொன்னு சொல்றேன். இஸ்லாமிய தோழர்கள் வந்து இன்னும் வந்து திமுகவை நம்பிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் படிச்சவங்களே நான் பார்த்திருக்கேன். சில பேர், நிறைய பேர் தான் கிடையாது, சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி, அந்த பிஜேபி பூச்சாண்டி காட்டுவோன்னு சொல்லல, பூச்சி வருது, ஐ மீன்ஸ் பூதம் வருதுன்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சுருக்கான் அவன். அத மட்டும் நம்ம அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டா போதும். இவங்க 2 பேரும் இப்படிதான் தெரியும் ப்ரோ, அவங்க சீக்ரெட் பார்ட்னர் தான்ட்டு. ஏன்னா இடி வரும்போதெல்லாம் ஓடிடுறாங்க டெல்லிக்கு, அப்புறம் விட்டுறாங்க. இடி வரும்போது ஓடுறானுங்க, எல்லாம் தெரியாதான். அவனுங்க கூட கூட்டணி வச்சவங்க அவனுங்க. இந்த 19 எலெக்ஷனுக்கு அப்புறம் அது ஒரு என்னது, ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. பிஜேபி உள்ள வந்துரும்ட்டு. அதை இப்ப அண்ணன் நம்ம வந்து உடைக்கும் போது அப்படியே கொத்தா ஒரு ஓட் பங்கு தூக்கிட்டு வராரு இந்த பக்கம் சிறுபான்மையர் கிட்ட இருந்து. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா இனிஷியேட் எடுத்து கேம்பெயின் வந்து அக்ரெஷனா பண்ணா ஈஸியா, அண்ணன் இன்னைக்கு பேசின மாதிரி கொஞ்சம் அந்தந்த ஊருக்கான குறைகளை என்ன பண்ணலாம் அந்த மாதிரி எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா ரொம்ப, நான் தான் சொல்றேன், ஈஸியா அங்க இருக்கவங்களை கன்வெர்ட் பண்ண முடியும். கொத்தடிமையிலாம் நார்மலா இருக்கவங்க இருக்காங்க, அவங்கள வந்து ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். அந்த ஊரோட இப்ப கேஎன்ஆர் பத்தி இன்னைக்கு பேசினாரு, எவ்வளவு ஊழல்னு சொல்லிட்டு. ஏன் அதிமுக அதை பத்தி பேச முடியாது? ஏன்னா அவனுங்களே பண்ணிருக்கானுங்க அந்த மாதிரி. நம்மளால மட்டும் தான் அந்த மாதிரி எடுத்து சொல்ல முடியும் எல்லாத்தையும், இவங்க இவ்வளவு கரப்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லா ஊருக்கும் பிரச்சாரம் இனிமேட்டு எடுக்கிற இடத்துல இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்களோட நிறைகளை சொல்லியே நம்ம ஓட்டு வாங்க முடியும் ப்ரோ. இன்னைக்கு ஆக்சுவலா எல்லாமே நடந்துச்சு ப்ரோ. அவங்களோட குறை என்னது, அதான் எல்லா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம். அதான் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கேம்பெயின்ஸ் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சேன். அதான் யார் அந்த மீன்ஸ் டெக்னிக்கல் டீம்ல யார் உள்ள இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, இதுவே கரெக்ட் தான். ஏன்னா ரொம்ப நேரம் பேச முடியாது. இது அவருக்கு நம்ம மக்களுக்கு புரியுற இல்ல, ஒண்ணே மக்களுக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். அவ்வளவுதான். இது புரியாதா? இவனுங்க மாதிரி ஆக ஓக அப்படிலாம் ஒண்ணும் பேச தேவையில்ல, நம்ம மக்கள் பாஷையை பேசினா போதும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சு. அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய இப்ப அது பிரிச்சு ஒரு 15 நிமிஷம் தான். அதுதான், அதை நம்ம பிரிச்சு பேசணும்னா 1 hour கூட பேசலாம். அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு. ரொம்ப நாள் நிக்க வைக்காம அனுப்பி விட்டாரு. அவள்தான் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அடுத்து கொஞ்சம் 2-3 கேம்பெயின்ஸ் நல்லா இப்ப வந்து தான் இப்ப பர்மிஷனும் தந்திருக்காங்க ரோட் ஷோ பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு அந்த மாதிரியும் இருக்கு. கொஞ்சம் ஒரு சிலது பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம அக்ரெசிவா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்ண முடியும். இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம தொண்டர்கள் வந்து கொஞ்சம் சோசியல் மீடியால அவங்கவுங்க வாட்ஸ்அப்ல டெய்லியும் ஒரு அண்ணன் ஸ்டேட்டஸை போடுங்க. போட்டு ஒருத்தர் 2 பேராச்சு, நான் டெய்லியும் மினிமம் 2 அண்ணன் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி இல்லாம நான் தூங்கவே மாட்டேன். 2 ஸ்டோரியாச்சும் போட்டுட்டு தான் தூங்குவேன், 2 ஸ்டேட்டஸ் போட்டு தான் தூங்குவேன். அதனால 2-3 பேர் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம இதெல்லாம் பண்ணுவோம், நம்ம அவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க, நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம 2-3 எடுத்து சொன்னாலே போதும். கரெக்ட் ப்ரோ, நீங்க சொல்றது. இன்னொரு விஷயம், எல்லாரும் கொத்தடிமைலாம் கிடையாதுல்ல. இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 30-40+ இருக்கிற அந்த அங்கிள்ஸும் ஆண்டிஸும் அவங்கள ஈஸியா மாத்த கூட முடியாது. ஏன்னா அவங்க பாக்குற நியூஸ் சேனல்ல யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா, இந்த யூடியூப் ப்ரூட்டோஸ், அந்த தமிழ் குரல், இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. இவனுங்க அந்த ஏஐ எடிட் பண்ண அந்த ஒரு வீடியோ இருக்கு இல்லைங்களா, நீங்களே பாத்திருப்பீங்க, திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்பிட்டு வராங்க. எங்க வீட்டுல என்னடா உங்க தலைவர் திமுக ஓட்டு போடுன்னு சொல்லி இது பண்ணிட்டாரு, டங் ஸ்லிப் ஆயிட்டாரு. ஐயோ அது ஏஐ எடிட்டருங்க, இதெல்லாம் நம்பாதீங்க சொன்னா என்ன பொய் சொல்ல என்ன சொல்றாங்க. சோ நம்ம ஒரிஜினல் வீடியோ எடுத்து காட்டுவோம். அதுதான் ஒரிஜினல் வீடியோ காட்டுறேன். ஏன்னா அவங்க வந்து என்னன்னா, இது நான் காட்டுறது பொய்யா அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பிரெயின் வாஷ் ஆகிற வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த
இந்த மாதிரி இந்த சேனல்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த யூடியூப் ப்ரோ இந்த ரீல்ஸ் ப்ரோ தான் பாக்குறாங்க. அதான் ப்ரோ அவனுக்கு வந்து டிஎம்கே காலில் போய் விழுந்துட்டாங்க. என்ன ஒண்ணும் பண்ண பண்ண முடியும் முடியாது. நம்மளால? அதான் நம்ம சொல்றேன். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிக்கணுமே, வேற ஒண்ணும் கிடையாது. மாத்த முடியாது ஏன்னா அலெக்ஸ் வாய்ப்பே இல்ல. கேக்குதா? கேக்குதுண்ணா. பார்த்து டிஎம்கே சிவா வந்துருவான். ஊபி சிவா, பாஜக சிவான்ற பேர்ல. ஊபி சிவா பார்த்து. இதுல ப்ளூடிக் மறு இல்லைன்னா உன்னையும் இறக்கி விட்டுருப்போன்ற மாதிரி தான் உங்களே டெஸ்ட் பண்ணிருப்பேன். ஏன்னா அடிக்கடி இவரே ஆமா. அடிக்கடி இவரே அடிக்கடி தான் அந்த விபூதி அடிப்பான் தெரியுமா? fake அடிக்க. நடு இதுல 2 நாள்ல பாண்டிச்சேரி மீட் ஒண்ணு இருக்கு. அடுத்து பாண்டிச்சேரி தான் நினைக்கிறேன். permission ஆகுது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டக்குன்னு ஷெட்யூல். இப்ப இடையில என்ன நான் இந்த மரக்காணம்லாம் கொங்கு plan பில்ட் என்ன பண்ணியிருந்தேன். கேள்விப்பட்டேன்னா, நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. கொங்கு பில்ட் வந்து அண்ணன் அங்கேயே தங்கி பிரச்சாரம் பண்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையானும் எனக்கு மேல ஐடி விங்ல பேசினாதான் தெரியும். என்ன அலெக்ஸ் ப்ரோ, உண்மையா ப்ரோ அங்க செங்கோட்டையன் தலைவர் வீட்டுல தங்கி அங்க சுத்தி பிரச்சாரம் பண்ற மாதிரி அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். 2-3 வீடியோஸும் பார்த்தேன். ப்ரோ விக்னேஷ் ப்ரோட்ட கேளு ப்ரோ, அவர்தான் தளபதிக்கு ரைட் ஹேண்ட். யாருங்க? அதெல்லாம் கிடையாது. அவர் இன்னும் வரல. கிடையாதுங்க. ப்ரோ அதெல்லாம் பண்ணா ரொம்ப பிரச்சனை வரும் ப்ரோ. ஆக்சுவலா ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா வீட்டு சுத்தி வந்துருவாங்க, காலையிலே வந்துருவாங்க, ஆட்கள் வந்துருவாங்க, டிவி கேமரா எல்லாமே வந்துரும். ஹோட்டல்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. வீடுனா ரொம்ப இப்ப இல்ல, கஷ்டம். இன்னைக்கு கூட கொஞ்சம் டைம் இருந்தது. இன்னைக்கு 4 இடத்துல பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஆனா ஒண்ணுத்துல தான் தந்தாங்க. இல்ல இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அதான் டக்குன்னு ஒரு கேம்பெயின் டைம்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு தொகுதி வாரியா ஒரு நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பில்ட் இருக்க தொகுதிஸ்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் இன்க்ரீஸ் பண்ணா, ஒரு சில ஃபோக்கஸ்டு தொகுதிகள் மட்டும் பண்ணா கூட நல்லா ஒரு இருக்கும். ரியாலிட்டியை சொல்றேங்க. 3 இடத்துல பெர்மிஷன் வாங்கலாம் சரி, 4 இடத்துல பெர்மிஷன் வாங்கலாம் சரி, ஒரு இடம் கவர் பண்றதே பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா தளபதியோட செல்வாக்கு அந்த மாதிரி அவர் போனாலே பார்த்தீங்கன்னா கூட்டம் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அதனால அவங்க பார்த்து தான் இது பண்ணணும். ஆமா, பண்ணுவாங்க வண்டியே தெரியுற இன்னைக்கு. மாதிரி எதாவது எடுத்துன்னு போக இன்னும் ஒன்று, அந்த ஏரியா கவர் பண்ணுறதா இப்போ மேட்ரு. இன்னைக்கு வந்து திருச்சியில் கால் வச்சுட்டாரா, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, ஒரு 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 இது ஒன்று, ஒரு தொகுதி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறாருன்னா, ஒரு பில்ட் பேஸ் பண்ணி ஒரு வைக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் போகிறாருன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீடியா வந்து எல்லாமே ஹைட் பண்ணுது, ஓகேங்களா? ஓப்பனாக சொல்ல போனால் இன்றைக்கி வந்து டிஆர்பி ரேட்டை விட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தளபதி ஸ்பீச் எந்த அளவுக்கு தடுக்கலாம், எந்த அளவுக்கு இது பண்ணல, இது சொல்லிக் கொடுத்தே பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ திருச்சி இன்னைக்கு போய் திருச்சியில் பேசியிருக்காரா? திருச்சி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீடியாவில் நம்பலனா கூட பார்த்தீங்கன்னா அவங்க தேடி இது பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ப்ரொசீஜரும் கூட. இப்போ வந்து எலெக்ஷனு இது ஜெயலலிதாவை சொல்லுவாங்க, ஹெலிகாப்டர்லேயே வந்துட்டு ஹெலிகாப்டர்லேயே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம். இது டிஎம்கே தான். ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இல்லை, மினிமமாக அவங்களால என்னென்ன ஏரியா வந்து கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எதிர்க்கட்சின்னு ஒரு பவர் இருந்துச்சுன்னு வைங்களேன். கீழ இருக்க கேடர்ஸ் தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. எங்க அதை விட உழைப்பாளிங்க நம்மளோட இது அதிமுக விட. நீங்க களத்துல பார்த்தாலே தாவேக்கா அவங்களாம் காசுக்காக உழைக்கிறவங்க. நம்ம அண்ணனுக்காக இல்லைங்க, உழைக்கிறவங்க. காசுக்காக உழைக்கிறவங்க, அண்ணனுக்காக உழைக்கிறவங்கள தாண்டி நமக்கு உழைப்பு வந்து பல மடங்கு இருக்கும், ஓகேங்களா? அங்கங்க நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, 2 வருஷம் ஆரம்பிச்ச கட்சி இவ்வளோ ஆர்கனைஸ்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அது மாநாடாக இருக்கட்டும், மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்ததே அது ஸ்டேட்டு சென்ட்ரலு 2 பேருக்குமே சேலஞ்ச் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம், ஓகேங்களா? இதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் தானேங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போதைக்கு அடுத்தடுத்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு என்ன சொல்கிறது, கொங்கு போவாரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். அது இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களே டிசைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வரும், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு விஷயமே எடுத்தோம் கவுத்தன்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறது, சாதகம் எவ்வளோ இருக்குது, பாதகம் எவ்வளோ இருக்குது. பாதகம்னா என்னது, மக்கள் உயிர் தான். ஏன்னா மக்கள் உயிரை வந்து இன்றைக்கி பகடக்காயாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ட்ராப் பண்ணுறானுங்க. புரியுதுங்களா? நீ மீட்டிங் வரியா, உன்னை சார்ந்தவங்களுக்கு என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இந்த இது பெரம்பூர் போனார் பார்த்தீங்களா, அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த குளத்தூர் போனப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்னிங் மாதிரி ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. முதல்ல ஏரியாக்குள்ளார விடல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து வேற மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு நிமிஷம் எல்லாருக்குமே கரூர் வந்து கண்ணு முன்னாடி வந்து போச்சு. இன்னைக்கு மக்கள் உயிரை தான் இவனை வந்து த்ரெட்னிங்காக வைக்கிறானுங்க.
ஸோ அப்ப இருக்கும்போது தளபதி வந்து எடுத்தேன் கவுத்தேன். என்னோட அரசியல் லாபத்துக்காக நான் இது பண்ண மாட்டேன். அவரு அப்பயே கரூர் இன்சிடென்ட்லயே அவரு அந்த மாரி நெனைக்கல. ஸோ அவரு எப்பயும் அதான் சொல்றேனே, மக்கள் எந்த அளவுக்கு சேஃபா இருக்காங்க, நம்ம போறது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எந்த அளவுக்கு இதுவா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவாரு. அடுத்தடுத்த அறிவிப்பு வரும். ஸோ அதுதான் வெயிட் பண்ணுவோம். ஆனா இப்போ ஓகே இது ஆனா கவர் இன்னைக்கு பண்றாங்க. போலீஸும் கொஞ்சம் நல்லா சிறப்பா செயல்பட்டாங்க. இல்ல போலீஸு இன்னைக்கு அதான் சொல்றேனே, இன்னைக்கு அவங்க இன்னைக்கு பரவாயில்லன்ற முன்ன இருக்கிறதோட கொஞ்சம் இன்னைக்கு பரவாயில்லல்ல. தரணி, அதையும் நான் சொல்லணும்ல. எப்படி பாக்குறேன்னா, காவல்துறை முதல்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு பந்தோபஸ்து அரியலூர், பெரம்பலூர்ல இருந்தே நம்ம கேட்டுட்டு இருக்கோங்க. இவருக்கு அதான் வரக்கூடிய இப்பதான் கூட்டங்கள் இப்பதான் இல்ல நீங்க கொடுத்துருக்காங்கன்னு இல்ல சொல்றேன். இல்ல இல்ல இல்ல. அதாவது உம், இருங்க இப்- ப்ரோ, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். என்னன்னா பெரம்பூர்ல கூட நீங்க பெரம்பூர்ல மெயினா பேசிட்டு அடுத்த இடம் போகும்போது அவருக்கு ஏன் வந்து வார்த்தைகள் கொஞ்சம் தளருதுன்னா, ஏன்னா அந்த மாதிரி அவரு அண்ணன் சொல்ற மாதிரி, விக்னேஷ் ப்ரோ சொல்ற மாதிரி கரூர் கண்ணுக்கு வந்து போகுது. அந்த அலைகள் வந்து அப்படியே அந்த புரியுது புரியுது. மக்களோட அலைகள் அவரோட வண்டி பக்கத்துல போகுது, பின்னால வருது. அங்க போன ஒரு என் நண்பர் ஒருத்தர் இங்க இருந்து போயிருக்காரு பெரம்பூர்ல. அவரு வந்து தளபதி ஒரு ஸ்பீச்சை கேட்டிருக்காரு. இன்னொரு இடத்துல அவர் எம்கேபி நகர்ல அந்த ஸ்பீச்சை கேட்டார். ஆனா இன்னொரு இடத்துல போகும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும்போது அவரால் ஸ்பீச்சை கண்டினியூ பண்ண முடியல. அவருக்கே வந்து ஒரு பிடிஎஸ்டி ஏற்பட்டிருக்கும். இதுதான் என்னால யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தலைவர் தான் தளபதி விஜய். அப்படி இருக்கும்போது புரியுது அவரால் குளத்தூர் கூட போக முடியல. இதெல்லாம் புரியுது. வந்து என்னன்னாங்க, அவரோட கேம்பெயினை குளத்தூர் போனா ஒன்றும் இல்லை, 2011 சொற்ப வாக்குகள்ல தான் ஸ்டாலின் ஐயா ஜெயிச்சார் அந்த தொகுதியை. இந்த தடவை உறுதியா தோத்துருப்பார் ஆமா தளபதி. ஆமா. போய் அந்த ஒரு இது இன்செக்யூரிட்டி தான். இங்க திருச்சியில கூட நான் தான் திருச்சி எனக்கு எதிரா வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணா நீ யார்யா? உன்னோட வாழ்க்கையிலேயே பெருமை வந்து இவரோட பேர் ஏதோ இண்டிகோ இருதயராஜா, இனிகோவா இண்டியோ, கேள்விப்பட்டதே இல்லை. இனிகோ இனி இனியதேராஜ் நான் இப்ப கூட யாரும் சொல்றேன், கேள்விப்பட்டிருக்க உன் மாட்டேன். வாழ்நாள்லயே உன் பெருமை, உன் வாழ்நாள்லயே ஒரு பெரிய சாதனை என்னன்னா, நீ தளபதி விஜய்க்கு எதிரா அதே வாக்குச்சாவடி பட்டியல்ல இருந்த. அவ்வளவுதானே தவிர்த்து நீ ஜெயிப்ப, இது என் கோட்டை, என்ன என்ன தாண்டி ஒண்ணு டிவிக்கே அந்த வந்துருமா? ஆளு அந்த இடத்துல வந்து திமுகவோ அதிமுகவோ தளபதியை தவிர வேற யாரும் ஜெயிக்க முடியாதுன்றக்காகவே டம்மியா நீங்க இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டுல யாராச்சும் பாத்தீங்கன்னா இந்த இருதராஜன்ற கேண்டிடேட் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அவன் ஏதோ மாதிரி யாரோ பெரிய ஒரு நான் தான் திருச்சிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். நேரு ஏ- விடுவாரா ஏ- அவன் இந்த மாதிரி பேச? ஏங்க நேருவே இல்ல இல்ல நேருவே அந்த தொகுதியில போட்டியிட சொல்லுங்களேன் தளபதிக்காக. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நானு. சும்மா ம், ஏங்க இந்த சிற்றரசு சிஸ்டம்லாம் எனக்கு பிடிக்கல. ம். காட்பாடினா துரைமுருகன், நேருனா திருச்சி, இவங்க எல்லாம் என்ன பெரிய மன்னர்களா? அப்படியே வந்து பாளையக்காரர்கள். பழ- பாளையக்காரங்க. அப்படியே ஆஹ் காளிங்கராயன் மாதிரி இவங்க வந்து ஆணையம் கட்டுவாங்களா? வசூல் பண்ணி கப்பம் கட்டுவாங்க. எல்லாம் கொள்ள அடிச்சு ஐயா, புவர் இந்தியா கோணிப்பையில வாழ்ந்துட்டு இருக்காரு. சிஎம்க்கு அவர்கிட்ட வந்து ஒரு இருசக்கர வாகனம் கூட இல்லையா? 3.5 கோடி தான் அவரோட சொத்தா. ஐயோ அதெல்லாம் பார்த்தோன்னு அலெக்ஸ் நெஞ்சே வெடிச்சிருச்சு. அலெக்ஸ் அந்த ரிக்வெஸ்ட் எதுவும் மாதிரிதான். டச் பண்ணாத. நான் டச் பண்ணி பார்த்துக்கிறேன். ப்ரோ ஆமா ஆமா, கனெக்டிங்ல ஸ்பேஸ் எண்ட் ஆயிடும் ப்ரோ, சில பக் ஐடி வந்துரும். ஒரு நிமிஷம். அலெக்ஸ் ப்ரோ அடிக்கடி ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இது இல்ல ப்ரோ, நம்மளால முடிஞ்சது ஒரு ஆள் ஒரு 5 பேரை கன்வெர்ட் பண்ணா போதும். கன்வெர்ட்லாம் இல்லைங்க. யாருமே நியூட்ரலா இருக்கவங்க ஏங்க அண்ணனு. கன்வெர்ட்லாம் இல்லைங்க. அவங்க போடுற இதுல தாங்க இல்ல ப்ரோ இப்ப ஓட்டு இல்ல ஒரே நிமிஷம். இப்ப நேத்து நான் பஸ்ல டிராவல் பண்ணேன். ம். ஓகேவா? யாரு ஒரு யாரு பேசுறது? சின்ன ஜீவாவா? ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஜீவாவா? தரணி தரணியா? தரணி பேசுறேன் bro. தரணி தான் பேசுறேன். சொல்லு தரணி. நேத்து நான் பஸ்ல டிராவல் பண்ணேன். ம். ஒரு 2 சின்ன பசங்க பஸ்ஸுக்கு காசு இல்லாம இருந்தாங்க. சரி நான் பே பண்ணேன். சரி. ஓகேவா? நான் பே பண்ணி டிக்கெட் சரி எடுத்துட்டேன். அவங்க அம்மா அவங்க கால் பண்ணாங்க எனக்கு. சரி அவங்க அம்மா மூலியமா கால் பண்ணாங்க. சரி. நான் எதுவும் கேட்கல. ஆ, அம்மா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படி சொன்னா, சரி நீ சொன்னாலும் சொல்லாட்டி அதுக்கு தான்ப்பா போடுவாங்க எல்லாம் எங்க வீட்ல எல்லாம். ம். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பேஸ் பண்ணா போதும்னு சொல்றேன். நம்மளால இல்ல முடிஞ்ச ஹெல்ப் அவங்க பண்ணி தான் இல்ல சில ஒரே நிமிஷம் தரணி. அவங்க தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்களே. அவங்க தளபதி தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா இதுல விஷயம் என்னன்னா அதான் அந்த இல்ல அந்த இல்ல மாதிரி அந்த இதுல மாதிரி ஒவ்வொருத்தரா இதுல என்னன்னா சில பேர் வந்து காலங்காலமா பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே. தளபதிக்கு ஓட்டு போடலான்னு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சில குழப்பங்கள் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவங்களா இருக்கலாம். இந்த வாட்டி மைனாரிட்டி ஓட்டும் நம்ம தான் எடுக்கிறோம். நீங்க சிறுபான்மையினர் இவங்க என்ன சொல்றது, முஸ்லீம் தோழர்கள் ஓட்டும் நமக்கு தான் இல்லைங்களா? இருந்தாலும் அவங்க சைட்லயே பார்த்தீங்கன்னா இந்த திமுகவும் காங்கிரஸும் மேனிப்புலேட் பண்ணி இது பண்ணி வச்சிருக்கானுங்க.
ஓகேங்களா? பாஜக ஆமா அந்த சில மசூதிகளை புடிச்சு ஸோ அந்த இதெல்லாம் இல்ல இல்ல எனக்கு அப்படின்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் செல்வாக்கு இருக்கு. ஓகேவா? இதில் கூட பார்த்தீங்கன்னா அரியலூர்ல கூட பார்த்தேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க. இல்ல ஆமாண்டா அலெக்ஸ், அரியலூர் நான் வீடியோ கூட போட்டிருப்பேன்டா. கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். ஓகேவா? ப்ரோ. இல்ல இல்ல நான் இதை இல்ல. கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சொல்லுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு ஓட்டு போடுறவங்களே சில விஷயங்கள் இந்த அவதூறு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாகவே கொஞ்சம் குழப்ப நிலையிலே இருப்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். ஓகே, எடுத்து சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நமக்கு நியாயமாக பேச வேண்டிய விஷயங்களே இன்னைக்கு வந்து மீடியா எல்லாமே ஹைட் பண்ணுது, வெறும் அவதூறு பரப்புறானுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இதுவோ இன்னைக்கு நியூஸ் 24/7 அந்த இது இருக்குல்ல தமிழ் அந்த சேனல்ல இருக்கிற நெகட்டிவ் தேடி 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 போடுறானுங்க. இன்னைக்கு பாலிமர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் பண்ணிட்டு இருந்தான். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த அரியலூர் அனிதா அந்த இவங்க இறந்துச்சுல்ல. ஓகேவா? அந்த அவங்க வீட்டுக்கு வந்து தளபதி வந்து பார்க்க போனார்ல. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக்குது ஷாமு. இந்த கம்ப்ளீட் ஸ்பீக்கர்ல இருக்கானா கோவஸ்ட்ல இருக்கானா? யாரு? நீ மரியாதை தான்டா இருக்க, கோவஸ்ல தான்டா, கௌரவமா தான்டா இருக்க. இல்ல எனக்கு ஏன்னா நான் ஸ்பீக்கர்ல இருக்க மாதிரி தான் காட்டுது எனக்கு. இல்ல நீ பொதுமக்களுக்கு நீ வந்து ஒரு கோவஸ்ட் ஒரு துணைத் தலைவர். ஓகேவா? மேட்ரு என்னன்னு சொல்லிடுறேன். இது இன்னைக்கு அதான் சொல்றேனே, அப்போ வந்து அரியலூருக்கு அவர் எப்போ போனாரு, அதை வந்து இன்னைக்கு எடுத்து ஃபேக்குன்னு போடுறானுங்க. இந்த மாதிரி ஓவர் டைம் பண்ணி அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த இவருக்கு தளபதியோட இந்த இவர் இருந்தார்ல, டிரைவர் இருந்தார்ல, மேனேஜர் டிரைவர், அவரோட பையனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருந்தாங்கல்ல. ஓகேவா? அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அந்த இதை வந்து எடுத்து போட்டு அதில் ஒரு மேனிப்புலேட் பண்ணுறானுங்க. இந்த இதை கவனிச்சிக்கலாம், இந்த சொத்து விவரத்தை கவனிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே இவனுங்க வந்து மேனிப்புலேட்டு நெகட்டிவ்னு தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு போயிட்டு இருக்குங்களா. இப்ப புதுசா ஒண்ணு எல்லாமே தங்க நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை, நான் அந்த படத்தை சொல்ல அதுதான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பொதுமக்கள் கிட்ட எடுத்து சொன்னாலே போதும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேல நமக்கு ப்ராப்பரா சப்போர்ட் பண்றாங்க பாரு. ஓகேங்களா? ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பீப்புள் ஒரு காரணமே இல்லாம இந்த அவங்களுக்கு சொல்லுங்க இல்ல அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து போற மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா அவங்களும் அக்கம் பக்கத்து வீட்டுல பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கறான் பாத்தீங்களா கேள்வி, அதுக்கு வந்து அவங்க ஆன்சர் சொல்ற மாதிரி இது பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் இங்க பேசலாம் மேட்டரே இல்லைங்க, ஆஃப்லைன்ல தாங்க இது. அதுக்காக தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருக்கேன். இங்க இருந்து வியூகம் ஆரம்பிக்குதுங்க, அதை வந்து ஆஃப்லைனுக்கு எடுத்துட்டு போகணும். இங்க ட்விட்டருங்கிற கடத்துல இருந்தா இந்த வியூகங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்றும் இல்லைங்க, இந்த படம்லாம் ஒரு நகைச்சுவை பண்ணி அவரை நகைச்சுவை பொருளா மாத்தி, எனக்கு என்னன்னா நீ ரிலீஸ் பண்ணிக்க, அது உன் கருத்து சுதந்திரம். ஆனா April 10th எப்படி பண்ண முடியும்? இங்க ஒரு காரணமே இல்லாம இந்த பிஜேபி சங்கிங்க எத்தனையோ பேர் நீ இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி ரிவைசிங் கமிட்டி காமிச்சா 5 மாசம் ஆகுதியா? இப்ப சொல்லி அரசியல் இல்ல அந்த ஜனநாயகனோட தடை இல்லைன்னு எல்லாம் அப்பட்டமா தெரியுது. ஆனா இந்த படம் April 10th அன்னைக்கு எலெக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு எலெக்ஷன் கட்சியோட குறியீடுகள் ஒரு எலெக்ஷன் கட்சியை வந்து சித்தரிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு அரசியல் தலைவரை சித்தரிக்க மாதிரி இருக்கு. எப்படி இந்த படத்தை அனுமதிக்கலாம்? எப்படி இந்த படத்தை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணலாம்? மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல தளபதியை பழிவாங்கும் விதம். ஓகேங்களா? அதுதான் 1008 சதி சூழ்ச்சி எடுப்பானுங்க கையில, எனக்கு நல்லா தெரியும். உண்மை ஜெயிக்க தான் ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்க குழப்பமே போதும். புரியுதுங்களா? குழப்பத்தோட ஃபேக்டரியே வந்து திமுக காரங்க. பொய், அவதூறு, அவலம் எல்லாத்துக்குமே இவனுங்க தான் பேர் போனவனுங்க. எல்லாத்தையுமே வந்து இறக்குறானுங்க தளபதிக்கு எதிராக. இந்த 12 கோடி கடன், குடும்பத்துக்கே கடன், எல்லாமே ஒரு கார்த்தி சிதம்பரமே நேற்றுக்கு என்ன போட்டாரு. ஆனா என்ன, கார்த்தி சிதம்பரத்துக்கிட்ட சொல்ற கொத்தடிமைங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் தெரியாதுங்கயா. நீங்க அது என்ன ஒரு விஷயம், கடன் கொடுத்தாரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு 600 கோடி சொத்து மதிப்பு காட்டினாருன்னு பேசுற எவனாச்சும் ஒருத்தவனாச்சும் பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு சொம்படிக்கிறவனுங்க, இந்த என்ன சொல்ற அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு டிஎம்கே காரன் மறு வச்சுன்னு வரும், அவனை கூட விட்டுருங்க. நான் சொல்றது இந்த ப்ராப்பர் நியூஸ் சேனல்காரன் பண்ணல, அவனுங்களாச்சும் அதுல ஒருத்தவனாச்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா சொத்து மதிப்பு இவ்வளவு தர டிஎம்கேல வந்து இவ்வளவு தர சொத்து மதிப்பு காமிச்சாங்க, இவ்வளவு தர வந்து இது பண்ணானுங்க, பேர் என்னது, காரு கூட கிடையாதான், வீட்டுல வந்து இவ்வளவுதான் ரொக்க பணம் இருக்கான்னு சொல்லிட்டு அதை பத்தி எவனாச்சும் டிஸ்கஸ் பண்ணா பாத்தீங்களா? சொல்லு ஷாமு.
நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இவங்க சென்னையில இல்ல பசங்கலாம் வந்து வாலண்டியரா அவங்கவங்க வேட்பாளர் கூட சுத்த ஆரம்பிச்சுட்டீங்களா யாராச்சும்? ஏன்னா ப்ரோ கிரவுண்ட்ல இன்னைக்கு யாருன்னா தான் ப்ரோ இருக்கீங்களா? என்னோட வேட்பாளரை பார்த்து மீட் பண்ணோம். ஊருக்கு வந்திருந்தாரு. எதுவும் இல்லை, ஓகே. இறங்கி வேலை செய்யுங்கன்னு சொன்னாரு. ஓகே. ஆ ஹெல்ப் பண்றீங்களா? ஆ வாலண்டியர். இல்லை ஊர்ல எல்லாம் போயிட்டு தான் ப்ரோ இருக்கு. எல்லாம் ஊருக்கு ஒர்க்லாம் போயிட்டு தான் இருக்கு. தரணிய ஓகே. இன்னும் ஒன்று, சொல்லுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறீங்க, ஸ்பீக்கரில் வந்து எவ்வளோ 130 பேர் இருக்கீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேராச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தாவேக்காரங்க தளபதி ஃபேன் பேசி எல்லாமே சேர்ந்துருப்பீங்க. மிச்சம் இது ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு 30 பேர் இருப்பீங்கன்னுங்களா, அது அது விட்டுருங்க. ஆனால் இங்கே யார் யாரெல்லாம் தளபதி ஆதரவாக இருக்குதுங்களோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போங்க, ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு எலெக்ஷன் முன்னாடியே போய் பேசுங்க, ஓட்டு போடுறதுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா யாருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா தளபதிக்கு ஓட்டு போட சொல்லி அதை வந்து இது பண்ணி கேளுங்க. இப்போத்துலேருந்தே இந்த போயிட்டு எல்லாத்தையும் இந்த ஓட்டெல்லாம் போய் இந்த கன்ஃபார்ம் ஸ்பேஸ்ல பண்ணுங்க. வந்து 132 பேர் இருக்காங்க. ம் இது யாராச்சும் இந்த சென்னையில இருக்கிறவங்க வந்து வாலண்டியரா நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்கன்னா டிஎம் வாங்க. நான் பண்றேன், இந்த தொகுதிக்கு நான் வந்து தளபதிக்காக நான் பண்றேன், ஹெல்ப் பண்றேன்னா வாங்க, டிஎம் பண்ணுங்க. என்னால வாலண்டியர்ஸ். நான் வந்து வேளச்சேரி தொகுதிங்க. நான் கிரவுண்ட்ல இல்லங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து அங்க முன்னால இல்ல வேளச்சேரி சித்து வந்து ப்ரோ, சித்து இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். ப்ரோ நீங்க கிரவுண்ட்ல ஃபாரின்ல இருந்து இருக்கிறவங்கள தான் கேக்குறீங்க. நான் நான் ஃபாரின்ல ஹெல்ப் இல்ல. பண்றேன். நான் ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க, நான் இல்லன்னா லிசனர்ல இருக்கிறவங்க, ஒரு நிமிஷம் நான் இருங்க. யாராச்சும் நான் சென்னையில இருக்கிறவங்க வந்து சித்து ப்ரோ பார்த்தீங்களா, நானும் நைஸ் தாங்கன்னு கை கொடுக்குறாரு. இருங்க. இல்ல 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 என்னையும் இல்ல ஆட்டத்துக்கு ஒண்ணும் இல்ல. சேர்த்து நேத்து சொல்றேன் நான். இருங்க. இல்ல விக்னேஷ் இல்ல இல்ல உனக்கு தான் பாட்டுல டிக்கெட் புக் பண்ணி வரதானே சொன்னாங்க. அது ஒண்ணு மட்டும் ஏன் பண்ணுங்க நீங்க போதும். டிக்கெட் புக் பண்ணி அந்த கதை தான். அதான் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் இன்னொரு வர இன்னொரு சொன்னாங்க. விஷயம் வந்து இன்னொரு விஷயம் வந்து தளபதி வந்து ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் பேசினாலே அது reach ஆயிட்டு. இப்போ முக்கியமா அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க வேட்பாளரோ இல்ல வந்து அவங்கள கொஞ்சம் ரீச் பண்ண பார்க்கலாம் இந்த ஒரு 15 நாள். ம். ஏன்னா எங்க தளபதி சொன்னதான் நானுமே ரிப்பீட் பண்ண விரும்புறேன். இது வந்து என்னன்னா இந்த கரெக்ட் தானே பாரதி ப்ரோ? ஒரு நிமிஷம். இப்போ பாரதி ப்ரோ நீங்க எங்க ப்ரோ உங்க குரல் வீணா வாசிக்குது. கனெக்ஷன் கட் ப்ரோ ஆகுது. யாரோ கனெக்ஷன் இடிக்குதுன்னு power நினைக்கிறேன். இல்ல, power இல்ல. இப்போ கேக்குதுங்களா? கேக்குதா? கேக்குது. கேக்குது கேக்குது. ஓகே. இப்போ வந்து பாரதி ப்ரோ நீங்க எந்த தொகுதி? நீங்க கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி. ப்ரோ தரணி ரிஷ்வந்தியம். சென்னையில யாருன்னா இருக்கீங்க, நான் ஹெல்ப் பண்ண தயார்னா டிஎம் பண்ணுங்க. அப்புறம் ஒரே ரிக்வெஸ்ட், டிஎம் பண்ணாலும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. டிஎம் பண்ணட்டுமே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல அதையும் சொல்லிடலாம். ஏன்னா இருக்கிற ஸ்பீடுக்கு என்ன லிங்க் அனுப்பியா கிளிக் பண்ண வைக்க போறாங்க? அப்படிலாம் கிடையாது இல்ல. நான் என் என்ன கள நிலவரத்தை பத்தி சொல்றேங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் குடும்பங்களை தெரியும் அங்க. அந்த சாஸ்திரி நகர், கஸ்தூரி